Hi friends, welcome to Annam's Recipes. சமீபத்தில் கொஞ்சம் இட்லி சம்பந்தமான ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதில் பார்த்துட்டு இட்லிக்கு எவ்வளோ அரிசி போடுறது, உளுந்து எவ்வளோ போடுறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு ரீல்ஸும் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருந்தது. அந்த டவுட்ஸ்க்கு கமெண்ட்டுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைப் பண்ண முடியல. அதனால தான் சரி உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி நம்ம ஒரு வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் கேட்டீங்க, சிலர் என்னென்ன கமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சமீபத்தில் இட்லிக்கு எவ்வளோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருந்தது. நிறைய பேர் இவங்க சும்மா சொல்கிறாங்க, இதில் இட்லி சாஃப்டாலாம் வராது அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் எதையுமே செய்யாமல் சொல்கிறதே கிடையாது. செஞ்சு பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். அப்படி ரெசிபீஸ் சரியாக வரலைன்னா அதை நான் அப்லோட் கூட பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எடுத்து டெலீட் பண்ணியிருக்கேன். எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எடுக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் எடுத்து அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் டெலீட் பண்ணியிருக்கேன். நல்லா வர்ற ரெசிபீஸ் மாத்திரம்தான் போடுவேன். நிறைய பேர் என்னை பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற ரேஷியோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அளவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நான் அவங்கள பார்த்தாலும் செஞ்சு பார்த்துருக்கீங்களா, நல்லா வந்துதா அப்படின்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் இட்லிக்கு 6 எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ 6 கப்புக்கு 1 கப்பு உளுந்துன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தங்க தனம் ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்க இவங்க சமையல் சோடா போட்டு தான் ஆட்டுவாங்க, இந்த மாதிரி 6க்கு 1 சாஃப்டாக வராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே 6க்கு 1 தான் போட்டு ஆட்டுறேன். அந்த மாதிரி ஏன்னா நான் சமையல் சோடாலாம் யூஸ் பண்ணால் பஜ்ஜிக்கு கூட சமையல் சோடா யூஸ் பண்ண மாட்டேன். நான் பஜ்ஜி எலும்பாட்டி கூட பரவாயில்ல, சும்மா டேஸ்ட் இருந்ததுன்னா போதும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவங்க நம்ம தினம் இட்லி சாப்பிட்றோம். அதில் சமையல் சோடா சேர்த்தா உடம்புக்கு நல்லதா? அதெல்லாம் நான் சேர்த்ததே கிடையாது. அது எவ்வளோ சேர்க்கணும், எந்த அளவு சேர்க்கணுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே 6க்கு 1 தான் போடுவேன். ஆனால் 4க்கு 1 போடுவாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. முன்னாடியெல்லாம் 4க்கு 1 தான் போடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் உளுந்து இந்த அளவுக்கு மாவு வராது. அதனால 4க்கு 1 தான் அது எப்போவுமே ரேஷியோ, அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உளுந்துலாம் நல்ல மாவு கொடுக்குது நிறையா. நான் 4க்கு 1 போட்டேன்னா எனக்கு இட்லியே ஊற்ற வராது. அப்படி மாவு ஃபுல்லும் பொங்கி வெளியில் ஊற்றி அப்படியே சட்டியில் மாவே இருக்காது. நான் அந்த மாதிரிலாம் நிறைய பாடுபட்டிருக்கேன். அதுலேருந்து நான் 6க்கு 1. அப்புறம் எங்கள் சித்தி பொண்ணுக்கிட்டங்கெல்லாம் கூட கேட்டேன். அவெல்லாம் சும்மா கிரைண்டர் தான் வச்சுருக்கா. அதாவது அந்த காலத்தில் அவளுக்கு அதில் ஆட்டினா தான் இட்லி பிடிக்கும். அவெல்லாம் நான் 8க்கு 1 போடுவேங்க்கா, அதுவே எனக்கு சில சமயம் பொங்கி வெளியில் ஊற்றிடும் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி நான் ஒரு ரெசிபி செய்கிறேன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போடுவேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு போடுறோம், எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, செஞ்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி போடுவேன். 6க்கு 1 போட்டால் நல்லா வரும். இப்போ 7 கூட போடலாம். ஏன்னா உளுந்துலாம் இப்போ நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக வருது. ஆனால் என்ன எவ்வளோ போட்டாலும் நம்ம ஆட்டுற பக்குவத்தில் தான் இருக்குது இட்லி வர்றதே. அதை நான் கட்டாயமாக சொல்லுவேன். நீங்கள் 4க்கு 2 பங்கு உளுந்து போட்டிங்கன்னா கூட நல்லா ஆட்டினீங்கன்னா தான் நல்லா வரும் இட்லி. ஏன்னா சில வடைக்கு மாதிரிலாம் ஆட்டினா இட்லி நல்லா வராது. அதுக்கு தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இட்லி மாவாட்டுறது திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்குறீங்க. எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்களேன்னு எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். முன்னாடியே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ சமீபத்துலேயும் சரி ரீல்ஸ்க்கு போடல, நம்ம லாங் வீடியோவுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எடுத்து அது 1 நிமிஷ ரீலில் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அப்படியும் நான் பார்ட்டாக சொல்லியிருக்கேன். அரிசி கூட சொல்லியிருக்கேன்.
IR 20 போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து நிறைய இடத்துல குண்டு சம்பான்னு கிடைக்குது. அந்த அரிசி போட்டாலுமே நல்லா தான் வரும் இட்லி. சிலர் வந்து பார்க்க கூட இல்லாமல் நீங்கள் என்ன அரிசி போட்டீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் தான் ரீலு, அதையே பார்க்காம என்ன அரிசி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு டைப் அடித்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் போட முடியல. அதுவும் நான் முடிஞ்ச வரையும் எல்லாருக்குமே பதில் போட்டுருவேன். அப்படி வந்து போடாமல் இருந்ததில்லை. வேலைகள் நிறைய இருந்ததுன்னா நான் போடாமல் விட்டுருப்பேன். அப்புறம் வந்து இன்னொருத்தங்க வந்து சொன்னாங்க, 6க்கு பாக்கியலக்ஷ்மி பாலாஜி, அதுக்கு தான் அவங்க பேரெல்லாமே நான் எழுதி வச்சுக்கிட்டேன். 6க்கு 1 போட்டான்னா இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக வரும் அப்படின்னு போட்டாங்க. நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இட்லி ஒர்க் ஷாப் வீட்லேயே எடுக்கலான்னு கூட நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லி தந்த ரெசிபியே வந்து இட்லி ரெசிபி தான். அப்போ வந்து 2006ஓ 2007ஓன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கல்யாணம் ஆன பொண்ணு, அவளுக்கு வந்து இட்லி மாவே ஆட்ட தெரியாது. அதனால நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அவள் சொன்னா, நீங்கள் ஊற வைக்கிறதுலேருந்து அரிசி பருப்பு எடுத்து ஊற வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஊறுறதுக்கு ஒரு 1 ஹவராவது உளுந்து டைம் கொடுக்கணுமா, அதனால் நான் ஊற வச்சிடுறேன், வந்த பிறகு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு உளுந்தும் ஊற வச்சு அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அவளுக்கு ஆட்டி எடுத்து அவளுக்கு கரைச்சி கொடுத்து அனுப்பினேன். நான் வந்து இட்லிக்கு உளுந்தும் அரிசி 2 பொருள் மாத்திரம்தான் போடுவேன். வெந்தயம்லாம் நான் போட மாட்டேன். எனக்கு வெந்தயம் போட்டுட்டா ரொம்ப புளிச்சிடுற மாதிரி இருக்கும். அதனால் அரிசியும் உளுந்து மாத்திரம்தான் போடுவேன். உளுந்து வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைக்கணுமா, வெளியில் வைக்கக்கூடாதா அப்படின்லாம். ஃப்ரிட்ஜில் வந்து நான் எதுக்கு ஊற வைக்கிறேன்னா, நான் எப்போவுமே காலையில் எழுந்த உடனே மாவாட்டிடுவேன். ஏன்னா சமையலும் முடித்து மாவும் ஆட்டி எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அப்போ தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் எடிட்டிங், வீடியோ எடுக்கிறதுனா ஷூட்டிங், அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்ய முடியும். அதனால காலையிலே நான் மாவாட்டிடுவேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா 5:30 மணிக்கு எழுந்து உளுந்தை கழுவி வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சு 2யுமே ஊற வைப்பேன். ஏன்னா காலையில் அந்த தூக்க கலக்கத்தோடு நம்ம எந்திரிச்சு அதை கிளஞ்சி அது வந்து வைக்கிறது இப்போ கொஞ்சம் வர வயசும் ஆயிட்டுருக்கு இல்லையா, அதனால் கஷ்டமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணுவேன், சரி நிறைய பேர் பார்த்தேன், ஐஸ் கட்டி போட்டு ஆட்டினா உளுந்து நிறையா வரும், ஐஸ் வாட்ரு ஊற்றி ஆட்டினா நல்லா வரும்லாம் பார்த்தேன் நிறைய வீடியோஸ். சரி நம்ம வந்து நைட்டே வந்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சுருவோம் தண்ணி ஊற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் அது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே உளுந்த வச்சா புளிச்சிருமே அப்படின்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா புளிக்காது. நைட்டெல்லாம் நம்ம வெளியில் ஊற வச்சாதான் வந்து புளிச்சிரும். அந்த உளுந்து மேலே நுரையாக தண்ணியில் வரும். அது வந்து சீக்கிரம் வந்து புளிப்பு வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால அதெல்லாம் வராது. உளுந்து கரெக்டாக ஊறி இருக்கும். சிலர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து நீங்கள் மாவெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வைக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து மாவு ஆட்டினதுலேருந்தே என்ன பண்ணுவேன்னா, ஆட்டி அளவளவாக டப்பாவில் வச்சுருவேன். நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி சாயந்தரம் எடுத்து வைப்பேன். அதே மாதிரி நான் பழகிட்டேன். அப்படி தான் எல்லாரும் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஃபுல் மாவையும் புளிக்க வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வேணுங்கிறச்சே எடுத்து இட்லி ஊற்றிக்குவாங்க. அப்படியும் ஊற்றலாம். அது அவங்கவுங்களுடைய பழக்கம். எனக்கு என்னவோ அந்த மாதிரி வந்து சரியாக வரல. அந்த மாதிரி பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, மாவெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இந்த அளவு சாஃப்டாக எனக்கு வரல. அதனால நான் இந்த மெத்தடை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்தாலும் அப்படி வச்சுக்கலாம். ஃபுல்லும் புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறச்சே எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். அது ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அப்புறம் கேட்டிருந்தீங்க, ஏன் வெளியில் ஊற வைக்கக்கூடாதா, ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. உளுந்து 1 ஹவர் ஊறினாலே போதும். உளுந்து 6 மணிக்கு ஊற வச்சோன்னா 7 மணிக்கு கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். 1 ஹவரில் நல்லா ஊறிடும். அதுக்கு மேலே வந்து ஊறணும்னு கட்டாயம்லாம் இல்லை. 1 ஹவர் ஊறினாலே சூப்பராக மாவு வரும். என்ன ஒரு விஷயம், மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்து ஆட்டணும். வெண்ணெய் மாதிரி வரணும். அப்புறம் வந்து கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உளுந்த மாவு வந்து லேசாக இருக்கும், அரிசி மாவு வந்து திக்காக இருக்கும், அடியில் இருக்கும். அதனால நம்ம 2ம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கணும்.
அப்புறம் உப்பு சிலர் வந்து ஆட்டி முடிச்சிட்டு உப்பு போட்டு கரைப்பாங்க. அது வந்து சிலருக்கு வந்து அந்த கல்லுப்பு கரையிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எஃபர்ட் கொடுத்து நம்ம கலக்கணும். அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அரிசி ஆட்டுறச்சியே உப்பு போட்டுருவேன். அது நல்லா ஆட்டிடும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது மாத்திரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஊற்றி வச்சோன்னா நல்லா பொங்கும். இதுதான் வந்து இட்லியோடைய இதெல்லாம். ஒரு தடவை நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அடுத்த தடவை அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அப்புறம் கரைச்சி வைக்கிறதும் நல்ல திக்காக வந்து இருக்கக்கூடாது மாவு. கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பக்குவமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பொங்கி வர்றச்ச இட்லி நல்லா ஊற்ற வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் மெயின். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில எல்லாம் இட்லி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால முக்கால்வாசி இட்லி தான் நாங்கள் வந்து செய்வோம். அதனால் எனக்கு கண்ணை மூடிட்டு ஆட்டினாலும் நல்லா வரும். அதனால நான் வந்து உங்ககிட்ட 6க்கு 1ன்னு பொய் சொல்லி அந்த மாதிரி ஆட்டணும்லாம் எனக்கு வந்து கட்டாயம் கிடையாது சொல்லி. ஏன்னா இந்த ரீல்ஸ் வந்து 1,00,000 ஓடி இருக்கு. 1,00,000 ஓடினாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதில் வந்து $1 கிடைக்கும், 85 ரூபா. எவ்வளோ? 1,00,000 ஓடுற ஷார்ட்ஸுக்கு 85 ரூபா வரும். அதுவும் இன்ஸ்டாகிராமில் ஒன்றுமே வராது. ரீல்ஸ் ஓடுறதுனால பெரிய காசோ எதுவும் வராது. ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அவங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு மன திருப்தி. இதிலே பாருங்கள், இன்னொருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, மேக்ஸ் மஞ்சுன்னு. அவங்க வந்து 6:1 ஒர்க்கிங் வெல்லுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் சொல்கிறது பொய்யா அவங்க சொல்கிறது பொய்யான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்க 5660ன்னு போட்டிருக்காங்க. அந்த அரிசி நான் கேள்விப்படலை. 5660 போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து 5620ன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ வருதா என்னன்னு தெரியல. நானே நிறைய இதில் உங்ககிட்டயே கேட்டிருக்கேன், உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு. ஏன்னா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் பிறந்த போதுலேருந்தே எல்லாம் கரெக்டாக வரும்னு இல்லை. நம்ம வந்து நிறைய செய்ய தான் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் வரும், நமக்கு நல்லா வரும். அப்படித்தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா முதல்ல கல்யாணம் ஆன புதுசுலலாம் எனக்கு இட்லிலாம் அவ்வளோவா எனக்கு மாவு அரைக்க கூட தெரியாது, எல்லாரையும் போல தான். அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம போட்டு நல்லா வரலைன்னா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய வேஸ்ட் பண்ண காலங்கள்லாம் உண்டு. அதுக்கு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன், யாரும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அளவுகள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் மிக்சியில் கூட இட்லி ஆட்டுற வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நான் எதுக்கு இது வந்து இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்ருக்கேன்னா, நிறைய பேருக்கு என்னால் டைப் பண்ண முடியலை கமெண்ட்டுக்கு. என்ன அரிசின்னு கேட்குறீங்க, திரும்பவும் என்ன ரேஷியோன்னு கேட்குறீங்க. அதனால தான் சரி இதை வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாகவே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எடுத்தேன். அதுவும் அவங்க வந்து தனம் ஜெகதீசன்னு சொன்னாங்க, சமையல் சோடான்னு. எனக்கு அன்றைக்கெல்லாம் மூடே அப்செட் ஆயிடுச்சு. என்ன இப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க, இதிலெல்லாம் பொய் சொல்லி என்ன வரப்போகுதுன்னு நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் வந்து என்ன எனக்கு ஒன்றுமே என்னன்னே தெரியல, எப்படி வருமானு. நான் அதனால தான் சொல்கிறேன், அப்படி இட்லி வந்து உங்களுக்கு நல்லா வரணுன்னா நான் ஒர்க் ஷாப் கூட எடுக்கிறேன். யார் வேணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, உங்கள் முன்னாடியே நான் உளுந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி உங்களுக்கே அதை வந்து உங்கள் வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிடுறேன். அந்த மாவை புளிக்க வச்சு இட்லி ஊற்றி பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த ரெசிப்பியே அதுதான். இட்லியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் வந்து அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணதே இட்லியிலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. அது மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி போடாதீங்க. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. வேறு சேனல்ஸ் நிறையா எவ்வளவோ இருக்குது, அந்த பிடிச்ச சேனல்ஸ் பார்க்கலாம். நானே நிறைய சேனல்ஸ் பார்த்து சில டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வராது, கெட்டு போயிடும். ஏன்னா எனக்கு வந்து நான் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் சிக்கன் ரெசிபீஸ்லாம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது. அதனால் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நல்லா வரல. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், நீ பண்ணுறதே பண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அடுத்தவங்க அதுக்காக நான் போய் அவங்க சேனலில் போய் கமெண்ட் போட முடியுமா, உங்களத பார்த்து பண்ணினேங்க வரலைங்க அப்படின்னு சொல்லி. அதனால சரி நமக்கு வரல அவ்வளோதான். அவங்க வேறு
அவங்களுடைய இன்க்ரீடியன்ஸில் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம விட்டுற வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு இது ஃபைனலாக நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டீங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டீங்க ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைக்கணுமான்னு. அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. நான் எனக்கு ஈஸிக்காக நான் ஊற வைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி நீங்களும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி ஊற வச்சு காலையில் எழுந்ததும் டக்குன்னு கிரைண்டரில் போட்டுடலாம். அதுக்காக தான் நான் ஊற வைக்கிறேன். வெளியில் நல்லா ஊற வைக்கலாம். வெளியில் ஊற வைக்கதா இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நைட்டு ஃபுல்லும்லாம் ஊற வைக்க வேண்டாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ரொம்ப நேரம் ஊறிட்டுருக்கு இல்லையா, அதனால் அது மேலே நுரையாக தண்ணியே உங்களுக்கு பார்த்தா தெரியும், புளிச்ச மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 1 ஹவர் ஊறினா போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலும் போதும். அரிசியும் அதே மாதிரி தான். உளுந்து ஊறுற டயத்துக்குள்ளே அரிசியும் ஊறிடும். உளுந்து ஆட்டுறதுக்குள்ளே இன்னுமே அரிசி கூட ஊறிடும். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சு ஆட்டினா போதும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவை வச்சிடுறீங்க, எப்போ எடுத்து புளிக்க வைக்கணும், அதை எப்போ எடுத்து வெளியில் வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வச்சிருவேன். அதை நாளைக்கு காலையில் இட்லி ஊற்ற போகிறேன்னா இன்றைக்கி சாயந்தரம் எடுத்து வைப்பேன். அப்போ அந்த 12 ஹவர்ஸில் அது நல்லா புளிச்சிரும். அப்போ ஃப்ரெஷ் இட்லி மாதிரியே வரும். அந்த மாதிரி நான் செய்வேன். நீங்கள் எல்லா மாவையும் புளிக்க வைக்கிறதுனாலும் வச்சுட்டு எடுத்து கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியில் வச்சு கூட இட்லி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரியும் நிறைய பேர் அந்த மாதிரியும் செய்வாங்க. ஆட்டின உடனே அதை ஒரு பெரிய சட்டியில் வச்சு நல்லா புளிக்க வச்சுட்டு அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கிறச்ச இட்லி ஊற்றிக்குவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான். இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுக்க வேண்டியது தான். நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால நான் என்னோடய மெத்தடை சொன்னேன். இது என்னோடய மெத்தட் எனக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டே ஊற வைக்கிறதுனால காலையில் எழுந்ததும் போட்டுருவேன். 8 மணிக்கு டக்குன்னு ஆட்டி முடிச்சுட்டு அப்புறம் சமையல் வேலைக்கு போயிடுவேன். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். அப்புறம் இன்னும் சிலர் என்ன அரிசின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, ஐஆர் 20ன்னு கிடைக்குது, இல்லை குண்டு சம்பா அரிசின்னு கிடைக்குது. அது 2ல் எது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் உளுந்து கேட்டிங்க. உளுந்து என்ன பிராண்டு அப்படின்னு. உதயம் உளுந்து வாங்கிக்கங்க, அது நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கி அரைக்கிறேன். அதுலேயே நல்ல உளுந்து வருது. நல்ல மாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ வெண்ணெய் மாதிரி வருது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இட்லி சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.